ஹாய், நான் தான் அவங்க ரிஷிகா இளரசன். இன்னைக்கு தினம் ஒரு டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா இசை, மியூசிக். இது ஒரு பயங்கரமான வைடான டாபிக், அதனால் என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நான் எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன். மியூசிக்னா என்ன? வெறும் தபலாவில் போடுறது, கீபோர்டில் வாசிக்கிறது, வயலினில் வாசிக்கிறது, இது மட்டும்தான் மியூசிக்கா? இல்லை, நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸ் ஃப்ளோரில் ஒரு மேன் ஷூ போட்டு நடந்தால் டொக் டொக்குன்னு சத்தம் வரும், அதுவும் மியூசிக் தான். அண்ட் வெரி காமன் எக்ஸாம்பிள், காலங்காத்தால் குயில் மெலோடியஸாக கூவுறது, அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு பொண்ணு ஜல் ஜல்னு கொலுசு போட்டு நடந்தால் அதுவும் ஒரு மியூசிக் தான். ஏன், நம்ம கிளாஸில் டீச்சர் பாடம் எடுக்கிறாங்களா, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் தான். அதை என்ஜாய் பண்ணுற பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி டைவர்ஸ் டாபிக். மியூசிக் எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். யார் கண்டுபிடிச்சா, எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு ஒரு ஃபன்னான கதையும் இருக்குது. பதிலோ கதையோ என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட ஏர்லி மென்னெல்லாம் அவங்க இந்த ஃபயர் கண்டுபிடிச்ச காலம் அது. ஸோ கல் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அடிக்கும்போது டொக் டொக்குன்னு சத்தம் வந்தது. அந்த டொக் டொக்குக்கு எல்லாரும் பயங்கரமாக வைப் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கான்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் மியூசிக் வந்தது அப்படின்னு ஒரு குட்டி கதை இருக்குது. அப்படி ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு வைப் இருக்கும், ஒரு ஒரு குரூவிங் மெட்டீரியல் இருக்கும். அண்ட் இப்போ ஒரு சாங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, பிலீவர்னு எடுத்துட்டா ஒரு இங்கிலீஷ் சாங். ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பிலீவர் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நாட்டுப்புற சாங், ரோட்டு கடை ஓரத்தில் அப்படின்னு போய் ஜாலியாக இறங்கி குத்துவாங்க. ஸோ இட் டிஃபர்ஸ். ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மியூசிக் பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் காமனாக நிற்கிதுன்னா மியூசிக் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர், பாசிஃபையர், இன்னும் நிறையா இருக்கிறதுக்கு பேர். ஸோ சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தெரியுமா இது? ஒரு மனுஷனுக்கு பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், அவனோட மென்டல் ஸ்டெபிலிட்டி அதை ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு கொண்டு நிப்பாட்டும். நீ என்னதான் ஹாப்பியாக இருந்தாலும், ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாலும் காமாக்குறது, ரொம்ப சோகமாக டவுனாக இருந்தாலும் உன்னை அந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது, அது மியூசிக் ஒரு கைவந்த கலை. இட் இஸ் டோட்லி மெஸ்மரைசிங். மியூசிக்குன்ற ஒரு வார்த்தை, அதுக்கு இவ்வளோ அர்த்தம், இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ், நிறையா இருக்குது. அதை பற்றி சொல்லிட்டே போகலாம். அதோட இம்பேக்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோ இல்லை முன்னாடியோ பயங்கரமான ஒரு இம்பேக்ட். மியூசிக் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா அது இட்ஸ் லைக் அன்இமேஜினபிள் லைஃப். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு யூ கேன் டேக் மியூசிக். நான் சொன்னேன்ல, இந்த நடந்து போகிறது, அந்த மாதிரி சினி ஃபீல்டில் பார்த்தோன்னா தெர் ஆர் பர்டிகுலர் சாங்ஸ். ஒன் ஆஃப் தி கமல் சாங்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறு வயதில் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அதில் பாட்டி பாக்கு தட்டுற உலக்க அதை வச்சு போடுறதுல ஒரு மியூசிக் இருக்கும். அது பீட்டோடு சேர்த்து கேட்கும்போது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, கடவுள் அமைத்து வைத்த மேதை, அது ஒரு வைப் மெட்டீரியல் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பிபி சார் வாய்ஸில் அவர் அப்படியே கலகியிருப்பார் மனுஷன். என்னென்னவோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படியே ஒரு மாதிரி இருக்கும். வேறு லெவலில் பாட்டு. அந்த மாதிரி நிறையா இருக்குது, சொல்லிட்டே போகலாம். there is a very special connection between our brain and music. அந்த ஒரு பீட் ஆஃப் மியூசிக்கும் நம்ம பிரெயின் அவ்வளோ வேலை பார்க்கணும். அது மியூசிக்காக நம்ம காதுக்குள்ளேருந்து பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் அதை ஒரு பீட், ஒரு சிங்கிள் நோட்டுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம பிரெயின் டிரைவ் பண்ணி அவ்வளோ கம்ப்யூட்டிங் வேலை பார்த்து அந்த 2 நோட்டையும் கனெக்ட் பண்ணி நமக்கு கொண்டுட்டு வர்றதா நம்ம காதில் பாட்டா, மியூசிக்கா, இசையா, ஒரு அழகான ஒரு மெலோடியஸான ஒரு ஒலியாக நமக்கு சேர்க்குது. ஒரு குட் வைப்ரேஷன் இது ஒரு சவுண்டு எல்லாருக்குமே தெரியும். இதை பண்ணும்போது கண்ணை மூடிட்டு உங்கள் 2 பல்லு, இந்த மேலே பல்லு கீழே பல்லு, இது 2த்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம அந்த ஓம் சொன்னோன்னா அந்த வைப்ரேஷன் நம்ம ஹோல் பாடிக்கே தெரியும். நீங்கள் கண்ணை மூட்டு அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது ஒரு அவ்வளோ பெனிஃபிட்டபுளான இது. அந்த வைப்ரேஷன் நமக்கு போனால் நம்ம பாடியே அப்படியே பயங்கர ஒரு ரீஸ்டார்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஹியர் ஆர் அ ஃபியூ லைன்ஸ் ஃப்ரம் மீ. மௌலாய சல்லி வ
وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. This song is my personal favorite. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதுக்கு எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இல்லை, சும்மா அப்படியே கேட்டு அப்படியே மனப்பாடாகி பாடினது தான். அண்ட் யா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டைப் ஆஃப் மியூசிக் பிடிக்கும். ஸோ டெய்லி அதை கேட்டு என்ஜாய் பண்ணி அதால் பயங்கரமாக நீங்கள் ஹீல் ஆவீங்க. ஸோ யா, உங்களோட டெய்லி ரொட்டீனாவோ இல்லை மியூசிக் உங்களுக்கு எப்படி வேணா இருக்கலாம். பட் யா, கேட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணி அதை ரசித்து கேட்டு எல்லோரும் நல்லா இருங்க. தேங்க்யூ.